வயநாடு நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தமிழகத்தைச் சேர்ந்த தனியார் பேரிடர் மீட்புக் குழுவினர் நூற்றுக்கணக்கானோர் ஈடுபட்டுள்ளனர். அதில் ஒரு குழுவினரோடு நமது செய்தியாளர் சுதீஷ் நிகழ்த்திய கலந்துரையாடலை காணலாம். நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய வயநாடு நிலச்சரிவு என்பது ஒரு பெரும் பரிதாபமான நிலையாக இருக்கிறது. இங்கு மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதிலும் இருந்து மீட்பு படையினர் வந்திருக்கக்கூடிய நிலையில் ராணுவம் உட்பட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் களமிறங்கி இருக்கிறார்கள். இதற்கிடையே தனியார் மீட்பு படையினர் கூட பேரிடர் மீட்பு படையினர் கூட ஆயிரக்கணக்கானோர் களமிறங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலிருந்து நூற்றுக்கணக்கானோர் இந்த பகுதியை வந்தடைந்திருக்கிறார்கள். சூரமலை, முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் தொடர்ந்து அந்த நிலச்சரிவு பகுதிகளில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்மிடையே தமிழகத்தைச் சேர்ந்த பேரிடர் மீட்பு பயிற்சியாளர் மோகன்குமார் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எது மாதிரியான மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கீங்க? சார், நாங்க இப்போ இன்னைக்கு 4 பேர் வந்திருக்கோம். ஏன்னா நேற்றுக்கு வரைக்கும் இங்க அலௌடு இல்லை அப்படின்னு நியூஸ் இருந்ததுனால நாங்க ஒரு சர்வேக்காக வந்திருக்கோம். இன்னொரு டீம், ஒரு 30 பேர் டீம் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. இமீடியட்டா அவங்க இங்க வந்துருவாங்க. பட் எங்க டீம்லன்னு பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 200 பேர் பக்கம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ட்ரைனிங் எடுத்தவங்க இருக்கிறோம். நீங்க நிறைய பேரிடர் இதுக்கு போயிருப்பீங்க. ஸோ வயநாடு இந்த நிலச்சரிவு எப்படி இருக்கு? இந்த நிலச்சரிவு எவ்வளவு ஒரு வீரியமிக்கதா இருக்கு? அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சார், இது 2 நாளைக்கு முன்னாடி கூட இன்னொரு தொலைக்காட்சியில் கேட்டப்ப நான் இதை தான் சொன்னேன். நான் இங்க வரல, விஷுவலை வச்சே நான் சொன்னேன். மற்ற டிசாஸ்டருக்கும் நிலச்சரிவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு சார். மற்ற டிசாஸ்டர்ல நமக்கு முன்னாடியே ஒரு அறிகுறிகள் கிடைக்கலாம், அல்லது இந்த அளவுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இங்க எந்த ரெஸ்பான்ஸும் நீங்க பண்ண முடியாம அநியாயமா செத்து போயிடுறீங்க. நிலச்சரிவை பொறுத்த வரைக்கும் சார், நம்ம சொல்ற ஒரே விஷயம், அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல வராம பாதுகாக்கிறது தான் பெஸ்ட். வர்றப்போ டியூரிங் த டிசாஸ்டர் நீங்க பெரிய அளவுல ரியாக்ட் பண்ண முடியாது. மற்றபடி அந்த அந்த லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தோம்னா இம்மிடியட்லி ஆஃப் த டிசாஸ்டர் NDRF வர்றதுக்கு, இப்ப இங்க வர்றதுக்கு அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு 2 நாள் ஆச்சு இல்லைங்களா? அது வரைக்கும் லோக்கல்ல இருக்கிறவங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தா அவங்க மற்றவங்கள அந்த டிசாஸ்டர் மேலும் அதிகமாகாம பாதுகாக்க முடியும் சார், மற்றவங்களை காப்பாற்ற முடியும். இப்போ நீங்க பார்த்த அளவிற்கு இங்க மீட்பு பணியில எவ்வளவு சவால்கள் இருக்கிறதா பாக்குறீங்க? சார், லேண்ட்ஸ்லைடு எல்லா பக்கமே இந்த மாதிரி சவால் இருக்கும். என்னன்னா, நிறைய இடங்கள்ல கட் ஆஃப் ஆயிருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கட் ஆஃப் ஆனதை கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்த பாயிண்ட்டுக்கே போய் அங்க என்னென்ன கண்டுபிடிக்க முடியும். பட் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இப்ப ஹெலிகாப்டர்ஸ் அந்த மாதிரி வசதி இருக்குது. இருந்தாலுமே சார், அதுல எல்லாம் நீங்க பெரிய அளவுல எவால்வேட் பண்றக்கோ உள்ள இறங்குறக்கோ முடியாது. ஸோ லேண்ட் வழியா போறதா, தரை வழியா போறதா பெரிய விஷயம். இப்ப இன்னைக்கே பாத்தீங்கன்னா அந்த பாலம் கட்டினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நாங்க கூட இந்த பக்கம் வர முடிஞ்சது. ஸோ லேண்ட்ஸ்லைட்ல அது ஒரு பெரிய சவால். ஒரு 10-15 இடங்கள்ல கட் ஆஃப் ஆயிருக்கும். ஆனா நம்ம ஒரே நேரத்துல அந்த 10 இடத்துக்கு போக முடியாது. மற்ற டிசாஸ்டர்ல எத்தனை இடத்துல டிசாஸ்டர் ஆனாலும் சைமல்டேனியஸா அந்த எல்லா இடத்துக்கும் நீங்க ஃபோர்ஸா டெப்யூட் பண்ண முடியும், டெப்ளாய் பண்ண முடியும். பட் இங்க அப்படி இல்லை, ஒன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். சவால் நிறைந்த சூரமலை பகுதியில், அந்த நிலச்சரிவு பகுதியில் பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக சூரமலை பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீமனுடன் சுதீஷ்.